சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். கடந்த முறை நம்ம சிலுவை யுத்தத்தினுடைய 1வது 2வது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதன் பிறகு சிலுவை யுத்தம் அப்படின்றது எதை நோக்கி போயிருக்கு? நம்ம சிலுவை யுத்தத்தை பற்றி ஒரு கான்செப்ட் என்ன, ஏன் சிலுவையத்தை ஆரம்பித்தாங்க, எதற்காக இந்த பாப்பரசர்கள்னு சொல்லக்கூடிய போப்புகள் சிலுவை யுத்தத்துக்கு ஆள் திரட்டினாங்க, அதை பற்றிலாம் நம்ம பேசினோம். அப்போ அந்த நம்பிக்கை ஏற்படணும், ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது, ஜெருசலம் அவங்க கைப்பற்றினால்தான் அவருடைய ஜீசஸ் வருவார். 2வது ஜெருசலம் பெத்லஹேம் என்பது ஜீசஸுடைய பிறப்பிடம், அது கிறிஸ்துவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், அப்பொழுதுதான் உலகத்தை நாம் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற போதனைகளை தொடர்ந்து அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீட்சியாக நம்ம 2 சிலுவை யுத்தத்தை பற்றி பேசிட்டோம். 3வதாக நம்ம 2வது சிலுவை யுத்தம் சொல்லப்போனால் 9 லட்சம் பேர் வந்தாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு காரணம் நம்ம பேசணும், மன்னர் நூர்தீன் சன்னியை பற்றி பேசினோம். அவருடைய ஆட்சி முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படைத்தளபதியாக இருந்த சிர்கோவை பற்றி பேசினோம். சிர்கோவும் அவரை சார்ந்தவர்களும் தான் அவர்களை வெற்றி பெற்று அவர்களை தோல்வியுறை செய்து அவர்களை புறமுதுகு காட்ட வைத்ததெல்லாம் பார்த்தோம். இந்த காலகட்டம் என்பதையும் பேசியிருக்கோம். இதெல்லாம் பிற்கால சோழர் காலத்தில் ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் அவர்களெல்லாம் இங்கே பொற்கால ஆட்சி செய்த பொழுது அங்கே ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு சிலுவை யுத்தங்கள் நடந்ததை நம்ம பேசினோம். 3வது சிலுவை யுத்தம் நடந்தது. இப்போது மன்னர் நூர்தீன் சன்னிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, இனிமேல் இந்த சிலுவை யுத்த வீரர்களை இங்கே ஜெருசலத்தை கைப்பற்ற விடக்கூடாது, நிரந்தரமாக நம்ம இங்கே ஆட்சி செய்யணும், அவர்களை அங்கேயே தடுத்துடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதை விட முக்கியமாக அவங்க நினச்சது என்னென்னா, இவர்கள் எகிப்து வழியாக வர நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போது துருக்கி வழியாக வர வெற்றி கிடைக்கல. துருக்கியிலேருந்து நீங்கள் லெபனானுக்குள்ளே வரணும், அந்த அலப்போங்கிற நகரத்துக்கு வரணும். அந்த அலப்போ இந்த நூர்தீன் சன்னியுடைய தலைநகராக தன்னை மாற்றிக்கொண்டார், அங்கேயே வச்சுக்கிட்டார். உங்களுக்கு துருக்கிங்கிறது கிரேக்க நாடுடைய எல்லை, கான்ஸ்டான்டினோபிள். அதை தாண்டி உள்ளே வந்துட்டா அலப்போக்குள்ளே தான் கால் வைக்கணும், இங்கேயே அடித்து துரைக்கிடணும். அலப்போக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ளே அதுக்கப்புறம் உள்ளே அடித்தா ரொம்ப காலம் எடுக்குது. ஒன்று. 2வது, எகிப்துக்குள்ளே வர விடக்கூடாது. என்னால் எகிப்து என்பதும் ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு பெரிய நாடாக இருந்தது. அப்பொழுது வலுவிழந்திருந்த காலகட்டம், அப்பாசிய காலத்துக்கு பின்னாடி சொல்லப்போனால் அப்பாசியர் காலத்துடைய அந்த நீட்சியாகத்தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த சிர்கோவுடைய தம்பி மகனாக இருந்தவர் அல்லது அண்ணன் மகனாக தெரியல, அவர் பேர் சலாவுதீன் அய்யூபி. இவரை பற்றி நீங்கள் வரலாறு ஒரு அலெக்சாண்டருக்கு இணையாக பேசு. சலாவுதீன் அய்யூபியுடைய முழு பெயர் சலாவுதீன் யூசுப் இப்னு அய்யூபி. இவரை ஒரு பெரிய ஏன் ஒரு வரலாற்று ரீதியாக பேசுதுன்னா, இவர் ஆட்சி காலத்துக்கு பின்பு ஜெருசலம் ஒரு 700 ஆண்டுகள் கைப்பற்றப்படலை. இப்போ எப்படிப்பட்ட ஒரு செட் மார்க்கை அவர் செஞ்சார், ஒரு பெஞ்ச் மார்க்கை செஞ்சார். தொடர்ச்சியாக அந்த யுத்தங்கள் வந்தாலும் அய்யூபி காலத்துக்கு பின்பு அவர்கள் வெற்றியே பெறலை சிலுவை யுத்தங்கள். காரணம், இவர் செய்த அந்த நுட்பமான அந்த நகர்வு, போர்த்தந்திரம் சொல்லி கொடுத்தது, அடுத்த தலைமுறையை உருவாக்கியது என்கிற இடத்துல இந்த சலாவுதீன் அய்யூபியுடைய வீரம். அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு சலாவுதீன் அய்யூபி சிரியா நாட்டுக்காரரோ அல்லது பெர்ஷியனோ இல்லை, அவர் குர்திஸ். இன்னைக்கு குர்திஸ் மக்கள் தனிநாட்டுக்கே போராடுறாங்க. 5 கோடி மக்கள் இருக்காங்க. ஈரானில் கொஞ்சம் பேர் இருக்கான், ஈராக்கில் இருக்கான், சிரியாவில், லெபனானில், துருக்கியில் பரவலாக இருக்காங்கல்ல. அவர்களுக்கு தனிநாடு இல்லை, இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. குர்திஸ்தானுக்கு ஒரு தனிநாடு வேணும். ஆனால் அந்த குர்திஸ் சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த சலாவுதீன் அய்யூபி. இந்த சிர்கிங்க சொல்லக்கூடிய சிர்கோங்கிறவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். இந்த நூர்தீனுக்கு தளபதியாக இருக்கிறார். இப்போ 3வது அந்த சிலுவை போர் நடக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி விட்டுட்டாங்க. 2வது சிலுவை யுத்தம் பலரும் கொல்லப்பட்டுட்டாங்க, பெரிய பாதிப்பு. அப்போ 3வது சிலுவை போர் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்குது. அப்பொழுது இதை ஆரம்பிக்கிறது நம்ம பேசியிருக்கோம். இந்த சிலுவை யுத்தத்தை ஆரம்பிப்பது யாருன்னா அந்த பாப்பரசர் தான். நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், நம்ம பாப்பரசரை திருப்பி சொல்கிறோம். கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும், நம்ம பாப்பரசரை இப்படி மதிக்கக்கூடிய பாப்பரசர் இப்படி செஞ்சாங்களான்னு. இப்பொழுது இருக்கின்ற பாப்பரசரை போன்று அப்பொழுது இல்லை. இப்போ இருக்காங்கல்ல, இப்போ தற்சமயம் பாப்பரசர் இருக்கார்ல,
அவங்கெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க? அமைதியை பற்றி பேசுவாங்க, சண்டை வேணான்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மன்னர்களும் அரசர்களும் மதிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. போர் வேண்டாம், அமைதி, கருணை, இரக்கம். அப்பொழுதவர்கள் மன்னர்கள் மாதிரி இருந்தாங்க, மன்னர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க. மத தலைவர் மாதிரி, அதுதான் முக்கியம். அவர்கள் மத தலைவர்கள் மாதிரி இருந்தாங்க, குருமார்கள் மாதிரி இருந்தாங்க. நம்ம காலத்தில் பார்க்கணும்ல, சாணக்கியர் ஒரு 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 குரு தானே, அவர்களெல்லாம் போரை நடத்தினாங்க. அப்போ இந்த புதிய போப்பாக இந்த டியூஜீனியஸ் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரியே 2 யுத்தம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இது வந்து விடக்கூடாது, மீண்டும் போகணும். ஏனென்றால் மன்னர் நூர்தீன் சலாயிக்கு வயசாயிடுச்சு, சிர்கோ தளபதிக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு செய்தியெல்லாம் வருது அவங்களுக்கு. அவர்களுக்கு இந்த சலாவுதீனை பற்றி தெரியல. சலாவுதீன் சின்ன ஆள், ஒரு 30 வயது இளைஞர். அப்போ இதுதான் சரியான நேரம்னு 1187 கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி எல்லாம் கிளம்பி வர்றாங்க. சிர்கோ முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, நூர்தீனுக்கு முடிஞ்சு போச்சு. 30 வருடங்களுக்கு பின்னாடி நூர்தீனுக்கு முடிஞ்சு போச்சு, வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் வரும்பொழுது எப்பொழுதுமே வழக்கமாக இந்த போருக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா பிரெஞ்சு மன்னர் தான். அவங்களுக்கு என்னென்னா இந்த போப்பை மீறி எதையுமே செய்ய மாட்டாங்க, இந்த கலாச்சாரம். இது ஒரு தகவல் சொல்லிக்கிறேன், பிரெஞ்சு மன்னர் போப்பை மீற மாட்டார்ல, ஆனால் இங்கிலாந்து மன்னர் போப்பை மீறினதுனால தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்தது. அது ஒரு தனி டிராபிக். சொல்லப்போனால் அதுக்கு ஒரு சின்ன காரணம் கூட சொல்லுவாங்க. அது வந்து 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. இது ஒரு சின்ன தகவலுக்காக. ஹென்றி 8வது ஹென்ரின்னு ஒரு மன்னர் இங்கிலாந்தில் இருந்தார். இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அந்த 8வது ஹென்றி வந்து ஒரு 3வதாக ஒரு திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். பொதுவாக போப்புகள் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, மன்னர்கள் திருமணம் செய்தால் அது போப்போட அனுமதி பெற்று தான் திருமணம் செய்யணும்னு ஒரு சட்டத்தை வச்சுருந்தாங்க. ஹென்ரிக்கு என்ன கோவம்னா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போப்போட பர்மிஷன் கேட்கணுமா? முடியாது. இல்லை, அப்படி நீங்கள் சொல்றது பார்க்கும்போது அது ஐரோப்பாவில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் போப்போட பேச்சை வந்து கேட்போம். அப்படி தான் இருந்தது. அந்த அளவுக்கு மத ரீதியான ஒரு இது இருந்தது, டாமினேஷன், அரசியலில் மத ரீதியான இது இருந்தது. அப்போ அந்த ஹென்றி வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு போப்பே தேவையில்லை, அவர் ஒரு ட்ரம்ப் மாதிரி ஆள் போல, போப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புதிய ஒரு சர்ச்சு கட்டுறோம், ப்ரொட்டஸ்டன்ட்னா ஃபார்வர்டு திங்கிங், அப்படி தானே அர்த்தம், முற்போக்கு கிறிஸ்துவர்களாக மாறிட்டோம். இனிமேல் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு போப்பு வந்து இங்கிலாந்துடைய மன்னர் தான் அப்படிங்கிற ஒரு கதை. இது 16ஆம் நூற்றாண்டில், அது நம்ம விரிவாக பேசலாம். அப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம், இந்த 3ஆம் சிலுவை யுத்தத்துக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அப்போ ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 9 லட்சம் பேர் திரட்டிக்கிட்டு பெரிய படையாக வர்றாங்க. இந்த தடவை விட்டுறக்கூடாது, ஃபஸ்ட்டு தடவை ஜெயித்தோம், அப்போ அவங்களுக்கு தெரியல நம்ம சண்டை போட வர்றது, அப்புறம் திருப்பி வந்துட்டோம். 2வது தடவை நம்ம வந்து இவ்வளோ பேரும் போய் தோத்துட்டோம், இந்த தடவை நம்ம ஜெருசலத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் நம்ம எகிப்தை முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு படைகளை பிரித்து கொண்டு வராங்க. இப்போ இங்கே நூர்தீன் மன்னர் வயதாகி படுக்கையில் இருக்கார். அவர் சிர்கோவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன்னுடைய சகோதரன் மகனை பற்றி கேள்விப்படுறேன், சலாவுதீனை பற்றி, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடு, அவனை அடுத்த தளபதி ஆக்கு அப்படிங்கும்போது சலாவுதீன் எகிப்துடைய மன்னராக பிரகடனப்படுத்த, மன்னர்னா அவருக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆளுநராக பிரகடனப்படுத்தப்படுறார். இது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அப்போ எகிப்து கண்ட்ரோல் ஃபுல்லாக சலாவுதீனுக்கு வருது. இந்த நேரத்தில் தான் அந்த யுத்தம் வருது. அப்போ ஷிர்கோ என்ன சொல்கிறாரு, நீ தான் பார்த்துக்கணும். யாரை? சிலுவை வீரர்கள் 9 லட்சம் பேர் வர்றான், தகவல் தெரிஞ்சிருக்கும்ல, பெரிய படை வருது. இப்போ பெரிய ஒரு போர் நடக்குன்னு தெரிஞ்சால் அது உடனே நடக்காது, ஒருத்தர் கிளம்பி வந்து சேர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். அப்படி தானே போகிறோம், நடந்து நகர்த்தி கொண்டு வந்து தகவல் தெரிஞ்சு. அப்போ இங்கே பெரிய படை திரட்டி இந்த சிரியாவில் டமாஸ்கஸில் ஒரு பெரிய படையை நிப்பாட்டுறாரு, யுக்திகளை மாற்றுறாரு, பெரிய படை யுக்திகளை மாற்றுறாரு. அந்த 3வது அந்த சிலுவை யுத்தம் மிகப்பெரிய வெற்றியை சலாவுதீனுக்கு கொடுக்குது. இது வந்து சொல்லப்போனால் வரலாற்றில் அவங்க பதிவு பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அந்த பகுதியில் எந்த மன்னரும் பெற்றதில்லை. ஏன்னா 9 லட்சம் படை வீரர்கள், 3 நாடு, பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, இவ்வளோ பேர் வந்தும் அது தோற்று போனது சலாவுதீனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. மன்னர் நூர்தீன் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு, இனிமேல் பெரிய படைத்தளபதி, தலைமை தளபதி சலாவுதீன் தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக அங்கே வருது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, சலாவுதீன் வெற்றி பெற்றது 1987,
அதுக்கப்புறம் 1918 வரை அந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேலை கைப்பற்றவே இல்லை. இதுதான் முக்கியமானது. அது ஜெருசலத்தை கைப்பற்றவே இல்லை. சலாவுதீன் இறந்து போயிருக்கலாம். சலாவுதீன் அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருடங்கள் இறந்து போயிட்டு. இன்னொன்று தெரியுமா, சலாவுதீன் அவர் மரணிக்கும் போது சலாவுதீனுக்கு வயசு 57 தான். சலாவுதீனுக்கு 57 வயசு தான். ஆனால் அந்த 10-15 வருடங்கள் அவர் செஞ்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அமேசிங். அலெக்சாண்டருக்கு இணையாக அவரை பதிவு பண்ணுறாங்க. சைப்ரஸுக்கு இணையாக, மன்னர் சைப்ரஸுக்கு இணையாக பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்த வரலாறு. அதை பற்றி எத்தனையோ சினிமாக்களும் வந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, போரில் தோல்வி அடைஞ்ச உடனே ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஒப்பந்தங்கள் நடக்குது. 1992 87 வந்தது. 4 வருடம் நடந்த யுத்தம். நீங்கள் யுத்தம்னா நீங்கள் இந்த இப்போ நடந்துச்சுல 40 நாள் யுத்தம், அப்புறம் போர் நிறுத்தம், ரிட்டாலியேஷன் அறிவிக்கிறாங்கல்ல, அப்படி இல்லை, தொடர்ச்சியாக நடந்தது. 1987 ஆரம்பித்த யுத்தம் முடிவடையும் போது 1992. எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருடம் போராடி அவர்களை பணிய வைத்தவர் சலாவுதீன். எவ்வளோ பெரிய போர்க்காலத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. 92 உடன்படிக்கை ஏற்படுது. யாருக்கும்? சலாவுதீனுக்கும் இந்த சிலுவை யுத்த வீரர்களுக்கும் ஏற்படுது. எங்கே வச்சு? ரமலா அப்படிங்கிற நகரம். நீங்கள் கேள்விப்படலாம் ரமலா எங்கே இருக்குன்னு. பாலஸ்தீன தலைநகரம் தான் ரமலா. வெஸ்ட் பேங்க்ல இருக்கு. ஸோ ரமலாவில் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இனிமேல் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா அதையும் வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 7ஆம் நூற்றாண்டில் ஹலீஃபா உமர் பெரிய அதிபராக இருந்தார் சவுதியில். முகமது நபிக்கு பின் அபூபக்கர், அதுக்கப்புறம் உமருங்கிற கலீஃபா 10 வருடம் ஆட்சி செய்தார். அது ஒரு சிறந்த ஆட்சி என்று இன்றைக்கி வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்ட ஆட்சி. ஏன்னா அவர் காலத்தில் தான் ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது. அப்பொழுது ஒப்பந்தங்களை போட்டாங்க. எப்படி ஒப்பந்தம்? இனிமேல் யாருக்கும் சண்டை வர வேண்டாம், இந்த ஜெருசலத்தை எல்லா மதங்களும் பயன்படுத்தணும். நம்மளே பேசியிருக்கோம். 3 மத சங்கமம் நடக்கணும். யூதர்களும் இங்கே வாழலாம், கிறிஸ்தவர்களும் வாழலாம், முஸ்லீம்களும் வாழலாம். இதில் வந்து ஒரு மதசார்பற்ற பகுதியாக இருக்கணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஒப்பந்தம் நடக்குதுல்ல, அந்த ஒப்பந்தத்தை தான் பின்னாடி மீறினாங்க. இதே போன்ற ஒரு ஒப்பந்தத்தை சலாவுதீன் போடுறார். அதான் அவரை பற்றி பாராட்டுற விஷயம். இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஹலீஃபா உமருடைய ஒப்பந்தத்தை நான் புதுப்பிக்கிறேன். எப்படி வந்து உங்களோட ஒப்பந்தம் போட்டார், எப்படி யூதர்களோட ஒப்பந்தம் போட்டாரோ அதே போன்று நான் மேற்குலக நாடுகளோடு, குறிப்பாக இந்த சிலுவை யுத்த குழுக்களோடு நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம். இதே சரத்து தான். யாரு வேணாலும் வாங்க. எப்படி போடுறாங்க? ஜெருசலத்துக்கு ஏன் சண்டை போடுறீங்க? யாரு வேணாலும் வாங்க, தரிசிங்க, ஜீசஸ் பிறந்த இடத்த போய் நீங்கள் வந்து பாருங்கள், சண்டை வேண்டாம். இந்த ஒப்பந்தம் நடக்குது. ஆனால் 1993 இந்த ஒப்பந்தம் முறிக்கப்படுது. என்ன காரணம்னா, இவர் சலாவுதீன் மரணம் அடைஞ்சிறார். இயற்கையாக அவர் இந்த போர் காரணமாக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறார். இதை கேள்விப்பட்ட சிலுவை யுத்த வீரர்கள், அவர் தான் செத்து போயிட்டார, திருப்பி அடிப்போம், அவரோட முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் அப்படின்னு மறுபடியும் திரட்டுறாங்க. மீண்டும் 4வது யுத்தம் வர்றாங்க. கிளெமெண்ட் III அப்படின்னு ஒருத்தர் அப்போ போப்பா இருக்கார். இவருக்கு அப்புறம் அவர் திரட்டுறார். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஒப்பந்தம் 4வது இதுக்கு வர்றாங்க. வெற்றி கிடைக்கல. புரிஞ்சுக்குங்க. 5வது வர்றாங்க, வெற்றி கிடைக்கல. காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய மகன், யாருடைய மகன், நம்ம சலாவுதீனுடைய மகன் மாலிக் ஆதில்னு ஒரு இளைஞர், அவர் தந்தையை போலவே போர் நடத்துகிறார். அவர் வந்து சலாவுதீனுடைய மகன். இதெல்லாம் நடக்குது 4வது 5வது காலகட்டத்தில். இந்த யுக்தி, தந்தை சொல்லிக் கொடுத்த யுக்தியை வச்சே மிரட்டுறாங்க. எகிப்தை விடலை, எகிப்து வழியாகவும் வர விடலை. இப்படி தொடர்ச்சியாக 8 சிலுவை யுத்தங்கள் நடக்குது. 8 சிலுவை யுத்தங்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சிலுவை யுத்தம் என்பது 1281 முடிஞ்சிச்சு. 1090 1290 இந்த 200 வருடங்களில் 8 சிலுவை யுத்தங்கள் முடிவடைஞ்சு சிலுவை யுத்த வீரர்கள் சோர்வடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கு எவனும் வரல. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து 4, 5, 6, 7, 8 தோல்வி, மக்கள் இழப்பு, உயிரிழப்பு வேண்டாம். குறைந்தபட்சம் சலாவுதீன் ஐபியுடைய அந்த ஒப்பந்தத்தையாவது நம்ம வந்து புதுப்பிச்சு போக வர வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பெத்லஹேமை பார்க்கணும், ஜெருசலத்தை கிறிஸ்துவர்களுக்கும் புனித பூமி தான், அது வர்றதுக்கு நம்ம வச்சுக்குவோம். இது வேண்டாம் என்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இது 1990. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த துருக்கியை
தலைவராக கொண்டு உதுமானிய கலீஃபகம் பெரிய அளவில் பூமாகுது. ஒட்டமன் பேரரசு சலாவுதீன் ஐயூபி காலத்துக்கு பிறகு ஒட்டமன் பேரரசுடைய பூமாகுது. பார்த்தீங்களா, எப்படி அப்பாசிய கலீஃபகம் இருந்ததோ அது மாதிரி அப்போ கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்த்தப்படுது. கான்ஸ்டாண்டினோபிள் அது வரைக்கும் கிரேக்க நாடாக இருந்தது. இந்த ஒட்டமன் பேரரசு இவர்களும் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் தான், அடிப்படையில் ஈரானியர்கள் தான். திருப்பி திருப்பி ஈரானு, துருக்கி, ஈராக்கு இவங்கேருந்து எங்கேயாவது ஒரு ஆள் முளைச்சிக்கிட்டு தான் இருந்தான். அப்போ அங்கே ஒரு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு உதுமான், அதுக்கப்புறம் அவர் பேரில் தான் அது உதுமான், மன்னர் உதுமானுடைய பேரில் தான் அந்த கலீஃபகம். கிட்டத்தட்ட 630 வருடங்கள் ஆட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1920 வரை 1290 இருந்து 1920 வரை கிட்டத்தட்ட 630 வருடங்கள், 7 நூற்றாண்டுகள் ஒரு ஆட்சி. துருக்கியில் உதுமானிய கலீஃபகம் என்கிற பேரில் உலகத்தில் பெரும்பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க. அரபு நாடு, பாலஸ்தீனம் கூட அது கூட பகுதியாக தான். பாலஸ்தீனம், எகிப்து, பாரசீகம், ஈராக்கு, இந்த பகுதி முழுவதும், சவுதி அரேபியா, இந்த பகுதி முழுவதுமே உதுமானிய கலீஃபகம். எப்போ மாற்றம் ஆகுதுன்னா, இந்த முதலாம் உலகத்தில் நடக்குதுல்ல, அதில் வந்து யாருடைய கை ஓங்குச்சு? பிரிட்டனோட கை ஓங்குச்சா? பிரான்ஸோட கை ஓங்குச்சா? உங்களுக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி, இரண்டாவது அந்த ஆயுத வெப்பன்ஸ் எல்லாம் மாறிச்சு. இந்த கத்தி சண்டையெல்லாம் தாண்டி துப்பாக்கிகள் அது இதுன்னு பெரிய அளவில் வந்த காலகட்டத்தில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாச்சுல. அப்பொழுது பல நாடுகளை பிரிட்டனும் பிரான்ஸும் காலனி நாடுகளாக வச்சுருந்தாங்க. அப்பொழுது இந்த பகுதியை இப்போவாது பிடிச்சிடணும்னு நினச்சாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கனவுங்க. அதில் 20களில் அந்த உதுமானிய கலீஃபகம் வீழ்த்தப்படுது. அது வந்து அதில் பெரிய சதிகள், அதை பற்றி பேசினா அது ஒரு டாபிக் பேசலாம். வீழ்த்தப்படுது. வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப ஆவலாக பிரிட்டன் வீரர்களும் பிரெஞ்சு வீரர்களும் சிரியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்பா, இனி எவனும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சலாவுதீன்லாம் செத்து போய் எத்தனையோ காலமாச்சு. இது நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் சலாவுதீனுடைய அந்த அடக்கஸ்தலம் எங்கே இருக்குன்னா சிரியாவில் இருக்குது, டமாஸ்கஸில். அங்கே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். கிறிஸ்துவர்கள் யோவான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரும் ஜீசஸுடைய அந்த பைபிளில் சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அதை முஸ்லீம்கள் வந்து யஹ்யாம்பாங்க. யஹ்யா என்பவரும் ஒரு நபி என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த யோவானுடைய அடக்கஸ்தலம் சிரியாவில் டமாஸ்கஸில் இருக்குது. அவருக்கு பக்கத்தில் தான் இந்த சலாவுதீனுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. பொதுவாக யோவானுடைய அடக்கஸ்தலத்தை கிறிஸ்துவர்கள் வந்து பார்ப்பாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வர்றாங்க இந்த வீரர்கள்லாம். எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, லெபனான், சிரியா வந்து பிரான்ஸுக்கும், பாலஸ்தீனம், சவுதி அரேபியா வந்து இங்கிலாந்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க காலனி நாடுகளாக. இந்த முதலாம் உலக யுத்தம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அப்போ பிரெஞ்சு வீரர்கள் இந்த யோவானுடைய அடக்கஸ்தலத்துக்கு வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சலாவுதீனை பார்த்து, சலாவுதீன் இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ எந்திரிச்சு வா எங்கள் கூட சண்டைக்குன்னு கேட்டாங்களாம். இப்போ எந்த அளவுக்கு சலாவுதீனை பற்றி அங்கே வந்து தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் செத்து போய் ஒரு 700 வருஷத்துக்கு அப்புறம் சலாவுதீனே எந்திரி, நாங்கள் வந்துட்டோம், உங்கள் நாடை பிடிச்சிட்டோம், இப்போ வா எங்களோட சண்டையோட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருந்ததாக சொல்கிறாங்க. இதுதான் வரலாறு. அப்போ இப்படித்தான் அதுக்கப்புறம் காலனி நாடுகளாக வந்தன. இந்த 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 சிலுவை யுத்தங்கள் 200 வருடங்கள் நடந்தது என்பது ஜெருசலத்தை கைப்பற்றுவது. இப்போ நிகழ்காலத்தில் ஜெருசலத்தை ஏன் கைப்பற்ற நினைக்கிறாங்கங்கிறது, நீங்கள் சிலுவை யுத்தத்தை நீங்களுடைய அதோட நுட்பத்தையும் அந்த வரலாற்றையும் புரிந்து கொண்டால் இப்போ ஒரு மாடர்ன் எராவாக சிலுவை யுத்தத்தை நடத்துகிறாங்க அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கடந்த கால சிலுவை யுத்தத்துடைய ஒரு புதிய பரிமாணம் தான் இப்போ நடக்கின்ற யுத்தங்கள். இப்போ ஏன் கிறிஸ்துவ நாடுகள் வந்து ஒன்று இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் அல்லது மௌனமாகவும் இருக்குவதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு யுனைடெட் நேஷன் வந்து அமெரிக்கா மேலே கோபமாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ஏன் தலையிடாமல் இருக்காங்கன்னா, அவர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் என்பது, அதை தாண்டி ஜெருசலம் என்பது முக்கியமானது. அது வந்து மேற்குள்ள நாடுகளுக்கு எப்பொழுதுமே எளிதாக பார்க்கக்கூடிய இடமாக, அணுகக்கூடிய இடமாக இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று நினைப்பது தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலை ஆதரிப்பதும் அமெரிக்கா யுத்தத்தில் மௌனமாக கடப்பதும். இது இப்போ நடக்கின்ற யுத்தங்களும் சிலுவை யுத்தத்துடைய ஒரு மறு வடிவம், ஒரு நவீனத்துவம் பெற்ற ஒரு சிலுவை யுத்தம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் மிக நன்றி.
சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.